ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 49. சரி என்று அழைப்பை துண்டித்த ராஜேஸ்வரியின் மனம் நெருடலாகவே இருந்தது. இத்தனை வருடங்களாக தேடி இப்பொழுதுதான் தேஜு கிடைத்திருக்கிறாள். எங்கே மீண்டும் அவளை தொலைத்து விடுவோமோ என்ற பயம் அவரை வெகுவாக தாக்கியது. அதனாலேயே தேஜுவிற்கு தெரியாமல் அவளை பாதுகாக்க என டேவிட்டிடம் கூறி ஆட்களை அனுப்பியிருந்தார். இன்று காலை அவளுக்கு நடக்கவிருந்த ஆக்சிடென்டில் இருந்து அவளை காப்பாற்றியதும் டேவிட்டின் ஆட்கள்தான். ராஜேஸ்வரி சந்தேகித்தது போலவே தேஜுவை கொலை செய்ய என யாரோ சதித்திட்டம் தீட்டியிருப்பது தெரிய வந்தது. ஆனால் எப்படி என்றுதான் புரியவில்லை. அவர்களுக்கு தேஜு யார் என்ற உண்மை தெரிந்து அவளை கொலை செய்ய பார்க்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்று குழப்பமாக இருந்தது. ஏனெனில் ஸ்ரீதான் லேகாவின் மகள் என்ற உண்மை யாருக்குமே தெரியாதே. அப்படி இருக்கையில் யார் அவளை கொலை செய்ய முயற்சி செய்திருப்பார்கள் என்று எவ்வளவு சிந்தித்து பார்த்தும் ஒரு தெளிவான பதில் கிடைக்கவே இல்லை. இருப்பினும் ஒருவரின் மேல் மட்டும் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. வேறு யாரும் அல்ல, சுந்தரத்தின் மேல்தான். அதனாலேயே சுந்தரத்தையும் கண்காணிக்க டேவிட்டிடம் கூறி ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தார். தெளிவில்லாத முகத்தோடு அமர்ந்திருக்கும் தன் அன்னையை பார்த்த விக்ரம், என்னாச்சு மாம், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ராஜேஸ்வரி, நத்திங் விக்ரம். ஒரு டெண்டருக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணணும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க ஸ்ரீயை காணும்? நீ மட்டும்தான் வர என்றார் வாசலை நோக்கி பார்த்தபடி. விக்ரம், இல்லை மாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் லேட் ஆகும் என்று ஸ்ரீயை முன்னாடியே கிளம்பி போக சொல்லிட்டேன். அப்பொழுதுதான் நினைவு வந்தவராக ராஜேஸ்வரி, விக்ரம், உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இனிமே தேஜுவை தனியாக எங்கேயும் அனுப்ப வேண்டாம். ஆஃபீஸ்க்கு போகணும்னாலும் நீயே கூப்பிட்டு போ, ரிட்டர்ன் வரும்போதும் நீயே கூப்பிட்டுட்டு வா. விக்ரம், ஏன் மாம், என்ன திடீர்னு? ராஜேஸ்வரி, ஏன், தேஜு உன்னோட ஒய்ஃப் தானே, அவளை கூப்பிட்டு போக ஏன் இவ்வளவு தயங்குற? விக்ரம், சேச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அவ தான் எப்போதும் போல ஸ்கூட்டியிலேயே ஆஃபீஸ்க்கு வரேன்னு ஆசைப்பட்டா. காரில் வருவதற்கு அவளுக்கு பிடிக்கலையாம், அதான் என்று இழுத்தான். ராஜேஸ்வரி, கொஞ்சம் நாளைக்கு நான் சொல்றதை கேளு விக்ரம். நீயே தேஜுவை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுட்டு வா, தனியா எல்லாம் அவளை அனுப்ப வேண்டாம் என்றார் திட்டவட்டமாக. தன் தாய் கூறுவதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பிய விக்ரம், ஓகே மாம் என்று முடித்து கொண்டான். அறையில் ஸ்ரீ, என்ன வாழ்க்கடா இது, ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழவும் முடியல. சரி, விட்டு விலகிடலாம்னு பார்த்தாலும் விலகவும் முடியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. நான் எப்படிப்பட்ட ஆளு, என்னையே இப்படி ஓரமா உட்கார வச்சு சோக கீதம் வாசிக்க வச்சுட்டாங்களே. எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு எனக்கே என்னை பார்த்தா வேற யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கு. கடைசியில் தலைவலி வந்ததுதான் மிச்சம். இந்த டாக்டர் வேற இவ்வளவு பெரிய சோடா புட்டியை கொடுத்து தலைவலி சரியாகிற வரைக்கும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டார். ஒரே கடுப்பா இருக்கு. கொஞ்சம் நேரம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுடைய ஃபேவரட் கார்ட்டூனை பார்ப்போம், அப்போதான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் என்று தனக்குத்தானே கண்ணாடியை பார்த்து புலம்பியவள் தன் போனில் ஷின்சான் கார்ட்டூனை ஓடவிட்டு ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்திலேயே சுற்றம் மறந்து நன்றாக அதனோடு ஒன்றிவிட்டாள். அதன் விளைவாய் விக்ரம் அவளின் பின் வந்து நின்றது கூட அவளுக்கு தெரியவில்லை. முன்பு போல் இயல்பாக விக்ரமால் இப்பொழுது அறையினுள் நுழைய முடியவில்லை. ஏனோ ஸ்ரீதான் தன் கனவு நாயகியோ என்ற எண்ணம் அவனை இலகுவாக இருக்க விடவில்லை. சிரமப்பட்டு சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டபடி அறையினுள் நுழைந்தவன் எங்கு தேடியும் ஸ்ரீ கண்ணில் படவில்லை. விக்ரம் மனதிற்குள், என்ன இவளை எங்கேயுமே காணும், ஒருவேளை அஸ்வின் சொன்னது உண்மையா இருக்குமோ, உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு இங்கிருந்து போய் எஸ்கேப் ஆகிட்டாளா? இன்னைக்கு என்ன உண்மைன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். என் ட்ரீம் கேர்ளோட கண்ணு எனக்கு எப்படி தெரியாமல் போகும்? அவ்வளவு சீக்கிரம் நான் அதை எப்படி மறப்பேன்? இன்னைக்கு ஸ்ரீயோட கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவதான் என்னுடைய ட்ரீம் கேர்ளான்னு. அப்புறம் எதுக்காக இதையே போட்டு டென்ஷன் பண்ணிக்கணும்? ஃப்ரீயா விடு விக்ரம், அவளுடைய கண்ணை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஒருவேளை அஸ்வின் சொன்ன மாதிரி இவதான் அந்த பொண்ணா இருந்தா என்று எண்ணும் பொழுதே விக்ரமின் இதய துடிப்பு அதன் வேகத்தை கூட்டியது. தன் நெஞ்சின் மீது கையை வைத்து நீவி விட்டவாறு, அதை அப்புறம் பார்த்துப்போம், முதலில் இவதான் அந்த பொண்ணான்னு கண்டுபிடிப்போம் என்று எண்ணியபடி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இலகுவான உடைக்கு மாறியவன் பால்கனியில் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்க யார் என்று எட்டி பார்த்தான். ஸ்ரீதான் தன் செல்போனில் கார்ட்டூனை பார்த்து சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். பிறகு மெதுவான எட்டுக்களுடன் ஸ்ரீயை நோக்கி சென்றவன் அவளின் அருகே சென்றதும் தன் குரலை செருமி காட்ட அது அவளின் காதில் விழுந்தால்தானே
அவள்தான் ஷின்சானின் உலகத்திற்குள் சென்று விட்டாளே. சற்று சத்தமாக மீண்டும் தன் குரலை செருமினான். அதற்கும் ஸ்ரீயிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. பிறகு அருகில் ஏதோ அரவம் உணர்ந்த ஸ்ரீ எதிர்ச்சையாக திரும்பி பார்க்க விக்ரம் அங்கு நின்றிருப்பதை கண்டு பதட்டமாக எழுந்து நின்றாள். ஸ்ரீயை கண்ட விக்ரம் அதிர்ச்சியாக பார்க்க ஸ்ரீ பதட்டமாக பார்த்தாள். விக்ரம், என்னது என்றான் அவள் அணிந்திருக்கும் கண்ணாடியை கை காட்டியபடி. ஸ்ரீ, அது எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான் டாக்டர் கிட்ட போனேன். அவங்க தான் இதை போட சொல்லி எழுதி கொடுத்தாங்க. இதை கொஞ்சம் நேரம் போட்டு இருந்தா தலைவலி சரியாயிடுமாம். விக்ரமிற்கு ஐயோ என்று ஆகிவிட்டது. எப்படியாவது அவளின் கண்களை பார்த்து கண்டுபிடித்து விடலாம் என்று வந்தால் இப்படி கண்ணாடியை போட்டு ஒன்றும் தெரியாமல் செய்துவிட்டாளே இவள். இவள் எப்பொழுது இந்த கண்ணாடியை கழட்டுவது? நான் எப்படி இவளின் கண்களை சரியாக தெளிவாக பார்ப்பது? விக்ரம், சரி, இது எப்போ கழட்டுவ? ஸ்ரீ, நான் எதுக்கு இதை கழட்டணும்? விக்ரம், ஐ மீன், இதை எத்தனை நாள் போட சொன்னாங்கன்னு கேட்டேன் என்றான் தடுமாற்றத்துடன். ஸ்ரீ, தலைவலி சரியானதும் கழட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. விக்ரம், ஓ சரி, பாரிஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். 2 days கழிச்சு போகணும். ரெடியாரு. ஸ்ரீ, இப்போ எதுக்கு? விக்ரம், வாட்? ஸ்ரீ, இல்லை, அஞ்சலிக்காக தானே அப்படி சும்மா பேசணும். இப்போ நிஜமாவே டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களே, அதான் இப்போ எதுக்குன்னு கேட்டேன். விக்ரம், லுக், நாம ட்ரிப் போகிற வரைக்கும் அம்மா சும்மா விட மாட்டாங்க. இப்போ நம்ம ட்ரிப் போயிட்டு வந்தா அஞ்சலி கிட்ட சொன்னது உண்மை என்ற மாதிரி ஆகிவிடும். எங்கள் அம்மாவுடைய ஆசையும் நிறைவேறின மாதிரி ஆகிவிடும். நான் உன்னை மேரேஜ் பண்ணது எங்கள் அம்மாவுக்காக தான்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் அவங்க ஆசையை நிறைவேற்றாமல் இருந்தால் எப்படி என்றவன் அவனின் செல்போன் இசைக்கவும் அதை எடுத்து தன் காதில் வைத்தபடி வெளியேறி விட்டான். ஸ்ரீ முணுமுணுப்பாக, அவங்க அம்மா பேர குழந்தையை பார்க்கணும்னு கூட தான் ஆசைப்படுறாங்க, அப்போ அதை கூட நிறைவேற்றி வச்சு விடுவாரா என்றால் அறையினுள் நுழைந்தபடி தன் போனை எடுத்துக்கொண்டு பால்கனியை விட்டு வெளியே சென்ற விக்ரம் பால்கனியின் வாசல் அருகே செல்லும் பொழுதே ஸ்ரீயின் முணுமுணுப்பு அவன் காதில் தெள்ளத் தெளிவாக விழ அப்படியே நின்று விட்டான். இதை அறியாத ஸ்ரீ யாரின் வில்லை என்று எண்ணிக்கொண்டு கூறிவிட்டு அறையினுள் நுழைய வாசலில் விக்ரம் நிற்பதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டாள். விக்ரம் தன் கைகளை கட்டியபடி அவளையே குறுகுறுவென பார்த்தபடி நிற்க ஸ்ரீக்கு இப்பொழுது எங்கே ஓடிச் சென்று ஒளிந்து கொள்வதென்றே தெரியவில்லை. செய்வதறியாது தன் கைகளை பிசைந்து கொண்டே நின்றிருந்தாள். அப்பொழுது அவளை நோக்கி குனிந்த விக்ரம் அவளின் காதருகில், தேவைப்பட்டா அதையும் செய்வேன் என்றவன் அறையை விட்டு வெளியேறிவிட்டான். ஸ்ரீக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அதிர்ந்த பார்வையுடன் செல்பவனை பார்த்தவள், என்ன இது, நம்ம விளையாட்டா பேசினத இவர் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டாரோ? ஐயோ, ஏற்கனவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு, இப்போ நாமளே தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் என்னெல்லாம் பேச போறாரோ? உனக்கு உன் வாய் தாண்டி வேணையே, நீ கொஞ்சம் நேரம் வாயை அடக்குனாலே போதும், எல்லா பிரச்சனையுமே உன் வாயால் தான் வருது என்று தன்னை தானே திட்டியபடி அமர்ந்திருந்தாள். அப்பொழுது ராஜேஸ்வரி அறையினுள் நுழைந்தவர், என்ன தேஜு, தானா பேசிக்கிட்டு இருக்க என்றபடி ஸ்ரீயை நோக்கி வந்தார். ஸ்ரீ, சும்மாதான் அத்த என்று கூறி சமாளித்தாள். ராஜேஸ்வரி, சரிம்மா, இன்னைக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போச்சு? ஸ்ரீ, நல்லா போச்சு அத்த. ராஜேஸ்வரி, சரி, இனிமே நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம். ஸ்ரீ, என்னத்த சொல்றீங்க? ஏன், என்னாச்சு என்றால் பதட்டமாக. ராஜேஸ்வரி, ஒண்ணுமில்லம்மா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். இப்போ இந்த ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய ஒரே மருமக. நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு இப்படி பைக்ல போறதெல்லாம் சரி வராது. இனிமே நீ விக்ரம் கூடயே கார்ல போயிட்டு காரிலேயே வந்துரு. அது மட்டும் இல்ல, நம்ம பிஸ்னஸ் மூலியமா நமக்கு ஏதாவது எதிரிகள் இருப்பாங்க. இப்படி நீ தனியா போறது சேஃபா இருக்காது. பட் பயப்பட வேண்டியது ஒண்ணுமில்ல, விக்ரம் உன் கூட இருந்தா அவன் பார்த்துப்பான். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 50. ஸ்ரீக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. விக்ரம் தான் அவனுடன் தன்னை அழைத்து செல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டானே, அதனால் தானே வண்டியில் செல்கிறோம். இது தெரியாமல் இவர் வேறு விக்ரமுடன் இனி செல்லும்படி கூறுகிறார். இப்பொழுது சரி என்று கூறினால் விக்ரமிடம் மாட்டிக்கொள்வோம். வேண்டாம் என்று கூறினால் இவர் ஏன் ஏது என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு தன்னை துளைத்து எடுத்து விடுவார். என்ன செய்வது என்று சிந்தித்தபடி அமர்ந்திருக்க அப்பொழுதுதான் யாருடனோ உரையாடிவிட்டு அறையினுள் நுழைந்த விக்ரமின் காதில் ராஜேஸ்வரியின் வார்த்தைகள் விழ, விக்ரம், ஓகே மாம், நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இனிமே உங்க மருமகளை நான் பத்திரமா ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு பத்திரமா நானே கூப்பிட்டுட்டு வந்து விடுகிறேன். அவளுக்கு சின்ன கீறல் கூட விழாம நான் பார்த்துக்கிறேன். இனிமே உங்க மருமகளுக்கு நான் கேரண்டி என்றான் புன்னகைத்தபடி. ராஜேஸ்வரி, எனக்கு தெரியும் விக்ரம், நீ அவ கூட இருந்தா அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ அவளை பார்த்துப்ப. சரி, 2 பேரும் சாப்பிட வாங்க என்றவர்
கீழே சென்று விட்டார். ஸ்ரீக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதே ஒன்றும் புரியவில்லை. அதுவும் விக்ரமை பற்றி சுத்தமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நேரம் சிடுசிடுப்பாக இருக்கிறான், ஒரு நேரம் கோபப்படுகிறான், ஒரு நேரம் அன்பாக பேசுகிறான். இவன் எப்படிப்பட்டவன் என்றே புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று விக்ரமை சுற்றியே பல எண்ணங்கள் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்க சுருங்கிய நெற்றியுடன் ஏதோ சிந்தனையில் நின்றிருந்தாள். விக்ரம், என்ன ரொம்ப பலமா யோசிக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது பிளான் போடுறியா? ஸ்ரீ முணுமுணுப்பாக, ஆமா, என்னை சுற்றி பல பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் நான் வேற புதுசாக பிளான் போடணுமா என்று எண்ணியவள், இல்லை சும்மா தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விக்ரம், அம்மா சொன்னதை கேட்டல்ல, இனிமேல் நானே உன்னை கூப்பிட்டுட்டு போய் நானே கூப்பிட்டுட்டு வரேன். ஸ்ரீ, நீங்கள் தான் கூப்பிட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்? உங்கள் அம்மாவுக்காக என்னை கூப்பிட்டுட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். விக்ரம், ஓ அப்படியா, அப்போ உனக்கு என் கூட ஆஃபீஸ்க்கு வருவதில் விருப்பம் இல்லை அப்படிதானே? ஸ்ரீ, என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள், புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? கல்யாணம் ஆனதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க மற்றவங்க எல்லாம் எதுக்காக ஒரு எம்ப்ளாயியை பாஸே டெய்லி கூப்பிட்டுட்டு விடுகிறார் என்று சந்தேகப்பட்டு ஏதாவது தப்பாக ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயம் வெளியிலும் தெரியக்கூடாது, ஆனால் உங்கள் அம்மா ஆசையும் நிறைவேறணும். அதனால் எனக்கு என்னன்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் எல்லார்கிட்டையும் உண்மையை மறக்க முடியாமல் நான் தான் திண்டாட வேண்டியதாக இருக்குது. விக்ரம், இப்போ என்ன நடந்தது என்று நீ ஓவராக பேசுகிற? ஸ்ரீ, பின்ன வேற என்ன சார், யாரிடமும் கல்யாணமானதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, மறைக்கிற அளவுக்கு இது என்ன சின்ன விஷயமா? என்னால் யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேசவே முடியலை, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி என்னால் எப்படி அவங்க கிட்ட நடந்துக்க முடியும் என்றவளின் கண்கள் லேசாக கலங்கிவிட்டது. கண்ணாடி அணிந்திருந்ததால் விக்ரமிற்கு அது தெரியாமல் போக, என்னதான் விக்ரமின் பேச்சு ஸ்ரீயிடம் இருந்தாலும் அவனின் கூர்பார்வை ஸ்ரீயின் முகத்திலேயே நிலைத்திருந்தது. அதிலும் அவளின் கண்களில் அந்த கண்ணாடியால் தெளிவாக பார்க்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். விக்ரம், சரி, தலைவலி சரியாகிடுச்சா? ஸ்ரீ, என்ன இவர், நாம இவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், தலைவலி சரியாயிடுச்சான்னு கேட்குறாரு என்று அவனை ஒரு மாதிரி பார்வை பார்த்தபடி, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தலைவலி சரியாயிடுச்சான்னு கேட்குறீங்க? விக்ரம், இப்போ உனக்கு என்ன வேணும்? ஸ்ரீ, அது என்னோட டேடி கிட்டையும் என் ஃப்ரெண்டு ஹேமா கிட்டையும் மட்டும் கல்யாணமான விஷயத்த சொல்லணும். விக்ரம், இப்போதுக்கு என்ன அவசரம்? ஸ்ரீ, என்னால் டெய்லி அவங்கள கில்ட்டியாக ஃபேஸ் பண்ண முடியலை சார். ஒருவேளை நான் சொல்லாமலே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்களுடைய நம்பிக்கையை எல்லாம் நான் ஏமாத்தின மாதிரி ஆகிடாதா? நான் ஒத்துக்கிறேன், இந்த கல்யாணமே ஒரு ஃபேக் மேரேஜ் தான். என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் என்னை டைவர்ஸ் பண்ண தான் போகிறீங்க, அது பரவாயில்ல. இப்போ இவங்க கிட்ட சொல்கிறதால் நான் கடைசி வரைக்கும் உங்கள் லைஃப்லையே இருந்துடுவேன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய லவ்வர் உங்களுக்கு கிடைச்சதும் கண்டிப்பாக நான் போயிடுவேன். விக்ரம், சரி, 1 வீக் அப்புறமா சொல்லு. ஸ்ரீக்கு விக்ரம் சரி என்று கூறியதே பெரும் நிம்மதியாக இருந்தது. ஒரு வாரம் தானே, எப்படியாவது தாக்குப்பிடித்து விடலாம் என்று எண்ணியவளுக்கு இப்பொழுதுதான் சீரான மூச்சே வந்தது. எங்கே வேண்டாம் என்று கூறிவிடுவானோ என்ற பதட்டம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏதோ அனைத்து பிரச்சனையும் நீங்கியது போன்ற நிம்மதி உணர்வு தோன்றியது. விக்ரம், நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே. ஸ்ரீ என்ன என்பது போல் பார்க்க, விக்ரம், தலைவலி சரியாகிடுச்சா? ஸ்ரீ, என்ன சார், எப்போ பார்த்தாலும் தலைவலி சரியாகிடுச்சான்னு இதையே கேட்குறீங்க? விக்ரம், நீ தானே சொன்ன தலைவலி இருக்க வரைக்கும் இந்த ஸ்பெக்ஸ் போட்டா போதும்னு. தலைவலி சரியாகிடுச்சுன்னா கழட்டிடலாம்ல. அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக தன் கண்ணாடியின் மீது கையை வைத்து பார்த்தவளிற்கு, இவர் ஏன் நம்ம ஸ்பெக்ஸ் பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்காரு? அதற்குள் ராஜேஸ்வரி வேலம்மாளை அனுப்பியிருந்தார் இவர்கள் இருவரையும் சாப்பிட அழைக்க. எனவே இருவரும் கீழே இறங்கி சென்று விட்டனர். ஸ்ரீக்கு அப்பொழுதுதான் ஒன்று தோன்றியது. அட ஆமால, இந்த கண்ணாடி நமக்கு ரொம்ப ராசியா இருக்கு. இதை போட்டதிலிருந்து விக்ரம் சார் நம்மளை திட்டவே இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம மேரேஜ் விஷயத்த டேடி கிட்ட சொல்றதுக்கு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ கொஞ்சம் நாளைக்கு நாம இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே இருப்போம். இதை போட்டதிலிருந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. அவ்வளவு கோவமா நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த விக்ரம் சாரே இப்படி அமைதியா பேசுறார். ஆஃபீஸ்க்கு வேறு என்னை கூப்பிட்டுட்டு போறதுக்கு அவங்க அம்மா கிட்ட சம்மதிச்சிட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். எப்படி திடீர்னு இப்படி மாறினார்? ஒருவேளை எல்லாமே இந்த கண்ணாடியோட மேஜிக்கோ? கதைகளில் எல்லாம் படிக்கிற மாதிரி இது ஏதாவது மேஜிக் கண்ணாடியா இருக்குமா என்று எண்ணியவள் தான் அணிந்திருந்த கண்ணாடியை கழட்டி சுற்றி முற்றி பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். யாரோ வரும் அரவம் உணர்ந்து கண்ணாடியை அணிந்து கொண்டவள் சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள
விக்ரம் தான் வந்திருந்தான். விக்ரம், என்ன இன்னும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்க? இன்னுமா உனக்கு தலைவலி சரியாகல? ஸ்ரீ, ஆமாம், கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்கு. விக்ரம், என்ன இவ இப்படி சொல்றா? இவ எப்போ கண்ணாடியை கழட்டுறது? நான் எப்போ தெளிவாக பார்த்து கண்டுபிடிக்கிறது என்று எண்ணியபடி நின்றிருக்க, ஸ்ரீ, என்ன சார் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? விக்ரம், நத்திங். விஜி அதிர்ச்சியாக கேட்பது போல், என்னடி சொல்ற? அவர் உன்னை கொஞ்சம் கூட கண்டுக்கலையா? அஞ்சலி, ஆமாண்டி, நீ சொன்னியே என்று தான் எப்படியோ கெஞ்சி அவர் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலையை வாங்கிட்டேன். அதுக்கும் தரவே மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு தான் வேலை போட்டு கொடுத்தார். ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லடி. நான் எப்போ அவருடைய ரூமுக்கு போனாலும் என்கிட்ட எரிஞ்சு விழறார். வேண்டுமென்றே என்னை வெறுப்பேற்றுவது போல் அந்த ஸ்ரீயை நான் இருக்கும் பொழுது ரூமுக்கு வர வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கார் தெரியுமா? விஜி, என்னால் நீ சொல்றத நம்பவே முடியல அஞ்சலி. உன்னையே அவருக்கு பிடிக்கல என்று தெரியவில்லையே. அவர் என்னதான் உன்கிட்ட கோபப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் நீ கோபப்படாமல் பொறுமையாக ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் அவரே உன் பக்கம் வந்து விடுவார். அஞ்சலி, என்னால் முடியல விஜி. இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படி அவர் பின்னாடியே அலைவது? தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.